வணக்கம். உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். அன்று ராமன் சீதை கற்பு நெறியின்படியும் ஐயன் திருவள்ளுவர் பெண்ணின் பெருந்தக்க யாவுல குடும்ப விளக்கிலே பாரதி கண்ட புதுமை பண்ணார். ராமகிருஷ்ணருடைய துணைவியார் அன்னை சாரதா தேவி அன்பின் வடிவாய் ஏன் நம்முடைய கல்வி கடவுளாம் சரஸ்வதி நமஸ்துதியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தீர் பவ சுமே என்று வெள்ளை தாமரை இருப்பாள், அவள் வீணை ஒளியில் இருப்பாள், கொல்லை கனி இசைதான் நல் கொட்டு நல் யாழினை கொண்டிருப்பாள். அப்படி வெள்ளை உடையோடு வெண் தாமரையிலே நமக்கு வெண்மையான பளிச்சென்ற ஒரு கல்வி கொடுக்கிறாள் என்ற தெய்வமும் பெண்தானே. ஏன் ஒரு விளையாட்டு பீட்டை உஷா இல்லையா வீராங்கனை? முதல் பெண் மருத்துவ பெண்மணி முத்துலட்சுமி ரெட்டி அல்லவா? நேற்று விடுங்கள், இன்று குடும்ப விளக்கில் பாரதி கண்ட புதுமை பெண். ஆம், ஆனால் சட்டங்கள் ஆள்வதும் அந்த பட்டங்கள் எல்லாம் பயில்வதும் எல்லாம் முண்டாசு கவிஞன் பாரதியார் சொன்ன கவிதை வரியொட்டியும் பெண் கல்வி கற்றால் வீடு மட்டுமல்ல நாடும் நல்லாட்சி மலர. நேற்று தினம் தேர்வாகியுள்ள ராஜேஸ்வரி இந்தியா லெவலில், ஏன் இன்டர்நேஷ்னல் அவருடைய பெருமை தமிழ்நாட்டுக்கு 2வது இடம் என்பதுதான் அதனுடைய அருமை. ராஜேஸ்வரி மதுரை மாவட்டம் தமிழ் வளர்த்த இடம். புதுக்கோட்டையில் பயின்ற காலம் பொறியியலில் ட்ரிபிள் படித்துள்ளார். இப்பொழுது ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் என்றால் பெண் ஒரு உயிர் ஓவியமா, உயிரோட்டமாக அவரை எல்லாம் இன்று உலகே திரும்பி பார்க்க வைக்கிறது. மண்ணிலும் விண்ணிலும், ஏனால் மண்ணில் தோன்றியவர்களை சொன்னோம், விண்ணில் கல்பனா சாவ்லா விண்வெளித்துறையிலும், சௌமியா சுவாமிநாதன் டாக்டர் ஹூ தலைமை விஞ்ஞானி, இப்படி பல்வேறு காவல்துறையிலே கிரேன் பேடி, எண்ணற்ற பெண்கள், ஏன் சுதந்திர வீராட்ட பல மேடைகளிலே பறைசாற்றிய தன் கணவரை சுதந்திர போராட்டத்தில் இழந்தாலும் கூட வேலு நாச்சியார் சிவகங்கை சீமை பல்வேறு விதமான குதிரை வாள்வீச்சு, இப்படி பல்வேறு விதமான வீர விளையாட்டுகளையெல்லாம் சாகசங்களை பயின்று நாட்டிற்கு சுதந்திரம் தந்த ஜான்சி ராணியை மறக்கலாமா? நம்ம தமிழகத்தில் கடலூர் அஞ்சலை அம்மா, நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த தில்லையாடி வள்ளி அம்மை, ஏன் முதல் அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி பாத்திமா பிவியாக இருந்தது ஆளுநராக இல்லையா? மூவலூர் ராமாமிர்தம் புதுமை பெண்ணினுடைய